guys, welcome back. இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறது ஒரு சூப்பர் ஃபேமஸ் இன்டர்வியூ ப்ராப்ளம் மேக்ஸிமம் சபரே 53rd கொஸ்டின் இன் லீட் கோட். இதை வந்து கெடைன்ஸ் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து சிம்பிளா தெரியும், பட் உங்க கோடிங் இன்டர்வியூஸ்ல கண்டிப்பா வரும். இட்ஸ் அ கிளாசிக் ப்ராப்ளம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு கண்டிஜியஸ் சப்அரே அப்படின்னா லைக் நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுல ஃபைண்ட் பண்ணி அதோட மேக்ஸிமம் சம் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப நம்ம வந்து ஒன்னொன்னா டிராவர்ஸ் பண்ணிட்டே பாக்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒன்னொன்னா டிராவர்ஸ் பண்றோம். இப்ப நீங்க எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா சம் வந்து 12 மைனஸ் 11 தட்ஸ் 1 தான் வரும். பட் ஒன்னுங்கிறது ஒரு கம்மி சம் தான் இல்லையா? சோ இப்போ ஆனா அவுட்புட்ல இருக்க சப்பரி, அதாவது இந்த 4 மைனஸ் 1 2 அண்ட் 1 அது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் ரிசல்டன்ட் சம் வந்து 6 கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி 6 இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ நமக்கு தேவை லார்ஜஸ்ட் சம் வந்து பிரிண்ட் ஆகணும். அந்த சம் கிடைக்கிறதுக்கான சப்பரேவை நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஆஸ்க்ட் இன் த கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு என்ன கிவன் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது 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 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் சம் கொடுக்குற சப் அரேவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் அண்ட் ஆஸ்க்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நவ் மூவிங் ஆன் டு த சொல்யூஷன். ஸோ இது ஆக்சுவலா ப்ரூட் ஃபோர்ஸ்ல வந்து போடலாம். பட் நான் வந்து இங்க ஆப்டிமல் அப்ரோச் தான் கொடுத்துருக்கேன். ஆப்டிமல் அப்ரோச்சே உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கு சால்வ் பண்றதுக்கு. ஸோ let me break it into chunks so that you can easily understand the code. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஒண்ணுமே இல்ல, ரெண்டே ரெண்டு சம்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒன்னு வந்து கரண்ட் சம், இன்னொன்னு வந்து மேக்ஸிமம் சம். கரண்ட் சம்ம வந்து ஃபர்ஸ்ட் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சம்ம வந்து இந்த அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மேக்ஸிமம் சம்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஒரு ஃபார் லூப் போட்டு ஐட்ரேட் பண்றோம். ஐட்ரேட் பண்ணும்போது கரண்ட் சம் வந்து ஒரு ஒரு பிளாக்கா ஒரு ஒரு எலிமெண்டா மூவ் ஆகும்போது அது அப்படியே ஆட் ஆகி கரண்ட் சம்ல வந்து ஸ்டோர் ஆயிக்கும். இப்போ மேக்ஸிமம் சம் வந்து என்ன ஆகும்னா அந்த கொடுத்திருக்க மேக்ஸிமம் சம், அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க எலிமெண்ட் எடுத்தோம் இல்லையா, அதுவும் மேக்ஸிமம் சம்மையும் கம்பேர் பண்ணி எது அதுலயும் மேக்ஸிமமா இருக்கோ அதை வந்து நம்ம மேக்ஸிமம் சம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்க அரே எடுத்துக்கோங்க. அதுல வந்து அரே ஆஃப் 0 இடத்துல வந்து -2ங்கிற எலிமெண்ட் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து மேக்ஸிமம் சம்மா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்புறம் கரண்ட் சம்மை வந்து நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம்னா கரண்ட் சம்ல வந்து நம்ம ஒன்னொன்னா மூவ் பண்றோம். இப்போ -2 + 1னா -1 தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம அந்த சம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்ப நமக்கு -1ஆ இல்ல 0வா எது மேக்ஸிமம் பார்த்தா 0 தான் மேக்ஸிமம். சோ அப்ப வந்து மேக்ஸிமம் சம்ல 0னே ஸ்டோர் ஆயிக்கும். அப்ப -2 வந்து அந்த -2 வந்து அந்த அரே சப் அரேயோட இதுல வந்து கன்சிடர் ஆகாது. இதே மாதிரி நீங்க ஒரு ஒரு எலிமெண்டா டிராவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சம்ல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கிற வேல்யூ தான் உங்களுக்கு வந்து கடைசியில பிரிண்ட் ஆகும். இப்படி பண்ணும்போது ஒருவேளை 0க்கு கீழே வேல்யூ டிராப் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ்னா அது இன்னும் செம்ம வந்து அதோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிடும்ல. ஸோ நம்ம வந்து அதை டிராப் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்க ஐட்ரேட் பண்ண உங்களுக்கு மேக்ஸிமம் சம்ல சப்பரியோட இது வந்து கிடைச்சிடும். ஸோ that's how you solve this problem. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். யா ஸோ வந்து 3 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இப்போ இதுல யூஸ் பண்ணிருக்க ஆப்டிமல் அப்ரோச்ல உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி O(1) அண்ட் ஸ்பேஸ் வந்து O(n) தான் இதாயிருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டாவே சால்வ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாருங்க 100% அக்யூரசி கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஆப்டிமல் அப்ரோச் அண்ட் இது ஈஸியாகவும் இருக்கு இல்லையா? திஸ் அ மோர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் இன்டர்வியூ கொஸ்டின் as well. So yeah, that's it, guys. Thanks for watching. Stay tuned for the upcoming DSA tutorials.